வந்து குமரன் கிட்ட இந்த மாதிரி பணத்தை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி பணம் தேவை அப்படி இருந்தது, இந்த மாதிரி நான் பணத்தை தொலைச்சிட்டேன்ற விஷயத்தை வந்து குமரன் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ இந்த பணத்துக்காக தான் வந்து காவேரி இந்த மாதிரி விஜய் கல்யாணம் பண்ணிக்கினாலா, அப்போ கான்ட்ராக்ட் கல்யாணம் தானா, அது உண்மை தானான்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாரு. சரிங்க நான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசுகிறேன், அவர் வந்து இந்த மாதிரி சொன்னது என்னால் ஒன்றும் புரியல, அப்படினால தான் கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிடுறாரு. ஒன்றுமே புரியாமல் வந்து யோசிக்கிறாரு நம்ம குமரன். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நேராக நிவின் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காவேரி கிட்ட கொடுத்து இந்த மாதிரி விஜய் கிட்ட கொடுத்துரு, இதுக்கப்புறம் வந்து இந்த கான்ட்ராக்ட் வேணாம் உனக்கு, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதை பார்த்து வந்து நம்ம வந்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து நல்லா நிவினை திட்டி விடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், இந்த பணத்துக்காக கல்யாணம் பண்ணது உங்களுக்கு யார் சொன்னது, விஜய் தான் சொன்னார்னோன்னு. விஜய் வந்து என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும், ஆனால் நான் அப்படி பண்ணவே பண்ணல, விஜய்க்கு எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும், அதுக்காக அவர் இப்படி சொல்லியிருப்பாரு, அதனால் வந்து நீ இக்காரனை கொண்டு இப்படிலாம் வந்து பேசாதீங்க, முதல்ல இந்த மாதிரி பேச்சை எடுத்துன்னு என்கிட்ட வரவே வராதிங்க, நான் வந்து விஜய் பொண்டாட்டி தான், எப்போவுமே விஜய் பொண்டாட்டி தான், அது மாறவே மாறாது, இங்கே பாருங்கள் பணத்தெல்லாம் வந்து என்கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறது உங்கள் பெரிய தப்பு, நான் பணத்துக்காக ஒன்று கல்யாணம் பண்ணல, அவரை நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. அடுத்து விஜயை பார்த்து காவேரி வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எதுக்காக சத்தியத்தை மீறினீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் கிட்ட சொல்கிறாங்க அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து எங்கள் மாமா கிட்ட சொல்லியிருப்பாரு, எங்கள் மாமா வந்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவார், அதுக்கப்புறம் நான் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பணத்தை கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுத்துட்டு என்னை கூட்டின்னு போயிடுவாங்க, இதுதாங்க நடக்கும், இப்போவே நம்ம ரொம்ப பிரிஞ்சிடுவோம், இதுக்கப்புறம் வந்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதிர்ச்சியா விஜய் நீங்கள் என்ன சொல்கிற, ஆமாம் நீங்கள் தானே பண்ணி வச்சிங்க, என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கீங்கன்னு. இல்லை உங்ககிட்ட சத்தியம் பண்ணிவிட்டு இந்த வேலையை பண்ணலை, இதுக்கு முன்னாடியே வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணேன், இதுதான் நடந்தது, அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் அவரை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினை மீட் பண்ண விஷயத்தையும் அவர்கிட்ட அப்போ சொன்ன விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அப்படியே அதிர்ச்சியாக உட்காடுறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நிவின் இப்படி சொல்லுவாரா, கண்டிப்பாக சொல்ல மாட்டார், கண்டிப்பாக சொல்வார், எங்கள் மாமா கிட்டே கண்டிப்பாக சொல்வார், எங்கள் மாமா சும்மாவே இருக்க மாட்டார், அவர் வந்து மனசு கஷ்டத்தோடு இருப்பார், கண்டிப்பாக அவரால் தாங்கிக்கவே முடியாது இந்த விஷயத்த, அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்வார், அப்புறம் எங்கள் மாமாவும் அக்காவும் பிரிஞ்சிடுவாங்க, நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு உங்களால், இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், இந்த விஷயம் கேள்விப்பட்டு எங்கள் குடும்பத்தில் சும்மா இருப்பாங்களா, கண்டிப்பாக இந்த பணத்தை எடுத்து வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த காசத்தை என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இப்போ இதுதான் நடக்க போகுது, உங்களுக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு நம்ம வந்து விஜய் வந்து அப்படிலாம் எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது, நிவின் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டார், நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா நிவினை பற்றி, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே வந்து உடஞ்சி போகிறாரு விஜய். ஒன்றுமே புரியாமல் ஐயோ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் காவேரி, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு, சாரி காவேரி, இவ்வளோ பிரச்சனை ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல, இப்போ என்ன பண்ணுறது காவேரி அப்படி சொல்கிறாரு. இப்போ என்னை வந்து கேளுங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் பண்ண வேலையெல்லாம் சும்மாவா இருக்குது, இப்போ தேவையில்லாமல் நிவின் கிட்ட சொல்லி வச்சுருக்கீங்க, இப்போ என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல, எல்லாத்தையும் சந்திக்க ரெடியாக இருங்கன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நம்ம விஜய் வந்து தவிக்கிறாரு. இல்லை காவேரி இந்த பிரச்சனை எப்படியா சரி பண்ணிடலாம், நான் நிவின் கிட்ட பேசுகிறேன், மறுபடியும் நிவின் கிட்ட என்ன பேச போகிறீங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேறு என்ன தான் பண்ணுறது சொல்லு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஆனால் அது வந்து நம்ம வந்து வேறு வழியே கிடையாது, ஏதோ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னா, நான் வந்து உனக்கு நல்லது பண்ணி தான் நான் இப்படி பண்ணேன், உனக்கு நல்லது நினச்சி தான் பண்ணேன் காவேரி, வேறு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னா, நீங்கள் ஏன் சார் எனக்கு நல்லது நினைக்கணும், இங்கே பாருங்கள் நான் 10 மாதம் கழித்து போயிட போகிறேன், அது வரைக்கும் அது நிம்மதியாக விடுறீங்களா என்ன, ஏன் இப்படிலாம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. சாரி காவேரி அப்படி சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. நீங்கள் சாரி கேட்டால் மட்டும் எல்லா பிரச்சனையும் பற்றி இந்த போயிட போகுது, எல்லா பிரச்சனையும் ஏன் தலைமையில தான் விட போகுது, என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரி ப்ளீஸ் அழாதன்றாரு, நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்கன்றாங்க. காவேரி அழதை பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு நம்ம விஜய். இது முடியுது.